ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் பாடல் 94. விரும்பித் தொழுமடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. பொதுவாக நம்ம என்ன உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்மளுடைய கண்கள் வெளிப்படுத்தும். கோபமாக இருக்கோன்னா கண்கள்லாம் சிவக்கும், உதடுகள்லாம் துடிக்கும், முகத்தில் அந்த நம்ம என்ன உணர்ச்சியை ஃபீல் பண்ணுறோமோ அது வெளிப்படும். அதே மாதிரி கருணையாக இருக்கோன்னு சொன்னால் நிறைய பேருடைய கண்கள்லேயே ரொம்ப வருஷமாக ரொம்ப பல காலமாக தங்களுடைய வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறதையே அதிர்ந்து பேசாமல் யாரையும் ஒரு சொல் ஏசி சொல்லாமல் மற்றவர்களுடைய குறை பேசாமல் இருப்பவர்களின் கண்களே இந்த கருணையை வெளிப்படுத்தும். நம்மளை பார்த்தாலே நம்மளுக்கு கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும், சாமி மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த அடியார்கள், அம்பிகையை தொழுகின்ற அடியார்கள், அதாவது எப்படி விரும்பி தொழும் அடியார். அடியார்கள்னாலே யார்? இறைவனின் திருவடியை பற்றுக்கோடாக கொண்டவர்கள். வாழ்க்கையில் வேறு ஒரு விஷயத்தையும் பற்றாமல் தங்களுடைய இன்பத்திற்காகவும் தங்களுடைய மன அமைதிக்காகவும் இறைவனின் திருவடிகளை மட்டுமே சார்ந்து வாழ்பவர்கள் தான் அடியார்கள். இப்படி வாழும் அடியார்கள் எப்படி, யார் அடியார்கள்னு சொல்லுவோம்? அவர்கள் விரும்பி தொழுபவர்கள். விரும்புறதுன்னா எப்படி விரும்புறது? பகவான் யாருன்னே தெரியாத போது எப்படி விரும்புறது? நிறையா புண்ணியம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிறைய நம்ம நல்ல காரியங்கள், சத்காரியங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் அது நம்ம பண்ணிக்கொண்டே வரும் பொழுது நிறைய புண்ணியம் சேரும். நமக்கு புண்ணியம் சேரும் பொழுது எதன் மூலமாகவோ, எந்த ஒரு சாஸ்திர நூலின் மூலமாகவோ, ஏதாவது ஒரு மகானுடைய வாக்கின் மூலமாகவோ நமக்கு பகவான்னா யாருன்னு யாராவது சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா இப்படிப்பட்டவரா முருகர், இப்படிப்பட்டவரா விநாயகர், இப்படி காப்பாரா எல்லாரையும், பக்தர்களுக்கு ஒன்றுனா ஓடி வருவாரா? நிறைய கதையெல்லாம் கேட்போம். சிவனடியார்களுடைய கதை, எப்படி அனுகிரகம் பண்ணார் சிவபெருமான், எப்படி விநாயகமூர்த்தி அனுகிரகம் பண்ணார், எப்படி அம்பாள் அனுகிரகம் பண்ணார், இப்படின்னு பல கதைகளை கேட்கும் பொழுது, மகான்களின் கதைகள், பெரியோர்களின் கதைகள், சான்றோர்களின் கதைகளை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இறைவனை பற்றிய ஒரு அறிவு, ஒரு விருப்பம் நம் மனதில் ஏற்படும். ஆஹா, இப்படிப்பட்டவரா இவரை நான் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் அம்பிகையை இந்த மாதிரி விருப்பத்தோட இந்த புவனேஸ்வரி தாயார் என்னுடைய விழுத்துணை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவளும் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கா. நம்ம இந்த மாதிரி பகவானை பற்றிய ஞானம் இல்லாமல், பகவான் யார் அப்படின்னு தெரியாமல் அவரை பற்றி நம்மளால் விருப்பம் கொள்ள முடியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், குழந்தைங்க பார்க்கும்பொழுது நம்ம நிறைய சொல்லித்தரணும். பார்த்தியா, இந்த அம்பாள் என்ன தெரியுமா பண்ணால், திருஞான சம்பந்தருக்கு இந்த மாதிரி பால் கொடுத்தா அப்படின்னா நம்ம நிறைய கதைகள் சொல்லித்தரணும். எப்படி அடியார்களுடைய கதையை சொல்லணும். பகவான் மேலே பக்தி பண்ணினா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும், அதனால் நமக்கும் சமுதாயத்துக்கும் எப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல உபகாரங்கள் ஏற்படும், உலகத்திற்கு எப்படி நன்மை ஏற்படும், நாம் நல்லா பக்தி பண்ணுறதுனால உலகத்திற்கு எப்படி நன்மையை பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். நிறைய கதைகள் சொல்லணும். நிறைய மகான்களுடைய ரமண மகரிஷி போன்ற பெரியோர்களின் வாழ்க்கை அனுபவங்களெல்லாம் நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லணும். சொல்ல இறைவன் மேலே ஒரு விருப்பம் ஏற்படும். அப்போ அந்த குழந்தை உட்காந்து கண்ணை மூடி, அம்மா நான் சுவாமியை ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா சொல்கிறேம்மா, இன்னைக்கு 108 டைம்ஸ் சொன்னேம்மா நான் அப்படின்னு சொல்லும். அந்த குழந்தை ஜெபம் பண்ண சொல்லித்தரணும். உட்காந்து சுவாமியை மனசால நினைக்க சொல்லித்தரணும். ஒரு பஜன் பாட சொல்லித்தரணும். சாயந்தரம் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த குழந்தையும் சேர்த்து அப்படி சொல்லித்தரணும். எல்லார் வீட்லேயும் அப்படி பண்ணணும். இங்கே பார்த்தோன்னா விரும்பி தொழும் அடியார், இறைவன் மீது விருப்பம் கொண்டு தொழும் அப்படின்னா வெறும் கையால் தொழறது மாத்திரம் இல்லை, கை கூப்பி தொழுவது மட்டும் இல்லை.
ஃபுல்லாக உடம்பு முழுக்க காயத்தாலும் மனதாலும் வாக்காலும் கைகளாலும் எல்லாத்தாலும் இறைவனை தொழும் அடியார்கள் விழிநீர் மல்கி என்ன ஆவாங்க? இப்படிப்பட்ட அடியார்களுடைய சயின்ஸை சொல்கிறார். அதாவது அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம இறைவன் மேலே விருப்பம் கொள்வது, நான் இனிமேல் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நான் டைம் கொடுப்பேன், என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகத்துக்கான வாழ்க்கை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணுவேன். காத்தால எழுந்தாலும் கொஞ்ச நாள் மெடிடேட் பண்ணுவேன், அம்பாளை தியானம் பண்ணுவேன், கொஞ்சோண்டு பூ வச்சுட்டு என்னால் 4 நாமங்களை சொல்லி நான் பூ போடுவேன், அம்பாளை நினச்சிட்டு நான் இந்த ஸ்தோத்திரம் கற்றுப்பேன், இதை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம பாடினோம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் நம்ம கான்ஷியஸாக விருப்பத்தோடு பண்ணுற விரும்பி தொழும் அப்படிங்கிறது நம்மளுடைய எஃபர்ட் இருக்குது அதில். ஆனால் அப்படி பண்ணி நம்மளுடைய பக்தி முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்கள தான் அடியார்கள்னு சொல்லுவோம். அப்படி பக்தி முத்தி போன அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்கிறார். விழிநீர் மல்கி, அவங்களுடைய கண்கள்லேருந்து நீர் ஆறாக பெருகும். நம்மளாம் வந்து தீபாராதனை பார்த்தோன்னா அவங்கள பாருங்கள், யாராவது சில பேர் கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி பழுத்த அடியார்கள் வந்து அவங்க வணங்குற விதமே ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம அவங்கள பார்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி பக்தி வரணுமே நமக்கு இருக்கும். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் ஆறாக பெருகும். பொதுவாகவே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுலேயே கண்களில் வந்து நம்மளுக்கு கண்ணீர் பெருகிறது. யாரையோ ஒருத்தரை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், நம்மளுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருந்தவங்க மீட் பண்ணுறோம், தங்கையை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம், அம்மா அப்பாவை மீட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லையா? அது வந்து சாதாரணமாக ஒரு அன்பின் வெளிப்பாடு. இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற நிலையே இல்லாத இந்த மனித உறவுகளுக்கே இப்படி இருக்குன்னா, பகவானோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு அது வந்து நிரந்தரமானது. நம்ம சட்டையாக மாற்றலாம், இந்த ஜீவன் வந்து பல்வேறு யோனிகளில் போயிட்டு வரலாம், ஆனால் எப்போவுமே நமக்கு தாயாராக இருக்கிறது நம்பிக்கை தான். இப்போ அவளை பார்க்கும்பொழுது கண்களில் விழி நீர் மல்கி, கண்களில் வந்து நீர் ஆறாக பெருகி ஓடுகிறது. அதுக்கப்புறம் மெய்ப்புலகம் அரும்பி, அதாவது உடம்பெல்லாம் மயிர்கூச்செறியது தான். அதாவது அவங்களுடைய உடம்பு வந்து அப்படி கிடுகிடுன்னு ஆடும், பார்த்தா அப்படியே ஸ்வெட் ஆகும் அவங்களுக்கு, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்படுவாங்க பயங்கரமாக சுவாமியை பார்த்து. நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து. இது ஏன் எப்படி அதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட். அவங்களுடைய பக்தி வந்து அப்படி இருக்குது, ஒரு முற்றிய நிலையில் இருக்குது, உணர்ச்சி வசப்படுவார்கள் அப்படி. அது மட்டுமல்ல, ததும்பிய ஆனந்தமாகி, அதுக்கப்புறம் என்னென்னா ஆனந்த கடலில் நான் என்கிற உணர்வே இல்லாமல் போயிடுறாங்க, திரிபுட்டி ரஹிதமாகிடுறாங்க. திரிபுட்டின்னா என்னது? அதாவது இப்போ நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் தியானிப்பவன், தியானிக்கப்படும் பொருள், அதுக்கப்புறம் தியானம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் நம்ம இதை பார்க்கலாம். கேட்பவன், கேட்கப்படும் பொருள், அப்புறம் கேட்பது என்னும் அந்த செயல் நிகழ்வது அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். அந்த திரிபுட்டியே கிடையாது, நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போய்ட்றான். அப்படியே வந்து ஆனந்த கடலில் மூழ்கி போய்ட்றார் அவர், ஆனந்தமயமாக. ஆனந்தம் வேறு அவர் வேறாக இல்லாமல், அதனால தான் ஆனந்தம் ஆகி அப்படிங்கிறார். ஆனந்தமும் அவரும் வேறு இல்லாமல் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து, அப்படி ஒரு ஆனந்த கடலில் மூழ்கும் பொழுது அங்கே புத்திக்கு வேலையெல்லாம் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லோரும் என்னை பார்க்குறாங்களே அப்படிலாம் இல்லை, புத்தியோட வேலையே கிடையாது அங்கே. அறிவிழந்துனா புத்தி வேலை செய்யவே இல்லை. ஏன்னா நானே இல்லை, அப்புறம் தானே நானோட சம்மந்தப்பட்டது தானே புத்தியெல்லாம், எதுவுமே இல்லை அங்கே. அப்புறம் சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம். சுரும்பில் கழித்துனா இந்த வண்டு என்ன பண்ணுமா, ஒரு பூவாக போகும்பொழுது ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு போகும்போது சத்தம் பண்ணிகிட்டே இருக்கும், ரீங்காரம் பண்ணும் நிறையா. ஆனால் இதே வந்து தேனை குடிக்க உட்காந்துருதுன்னு சொன்னால் அப்படியே அதில் மயங்கி போயிடும். தேனை குடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கிட்டேருந்து ஒரு சத்தமும் வராது. அதுபோல் தேன் உண்ட வண்டு போல் மயங்கி இருப்பாங்க இவங்க. அந்த அன்பு, ஒரு அளவுக்கு மீறிய அன்பு, பக்தி, அதில் வந்து அந்த ஆனந்தம் மேலிட, உலகத்தில் வேறு எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அடியார்களின் நிலை அப்படி இருக்கும். அவங்க ஆனந்தத்தில் ததும்பி இருப்பாங்க. அப்போ ஒரு தேனுண்ட வண்டு போல் இருப்பாங்க அவங்களுடைய நிலை. மொழி தடுமாறி, அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்கள பார்த்தோன்னா நிஜமாகவே வந்து ஒரு கல்லுண்டவர்கள் போல் இருப்பாங்க. அவங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குழறும், காலில் நடக்கக்கூட முடியாது அவங்களால, ரொம்ப உணர்ச்சி மேலோங்கி இருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அந்த மாதிரி இருப்பதை நம்ம நிறையா அவருடைய சரித்திரத்தில் படிக்கலாம்.
வார்த்தைகள் குளறும், அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் குளறும், கிளியராக இருக்காது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது நமக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் வாய் குழறி அப்போ சொல்கிறாங்களோ அதெல்லாம் சத்திய சந்தர்களின் வாக்காக அமையும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சத்திய வாக்காக அமையும். அதாவது பதஞ்சலி மகரிஷியும் சொல்கிறாரு, சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆශ්‍රயத்துவம் அப்படின்னு. அதாவது சத்தியத்தில் யார் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, யார் உண்மையை மட்டுமே பேசுபவர்களாக வாழ்ந்திருக்காங்களோ, ஒரு ஸ்டேஜில் அது எப்போ அந்த அந்த வேல்யூ அவங்கள்ட்ட சித்தி ஆகிடுது, சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும். நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் குறி சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் பக்தி முத்தி போய் இருக்கும்பொழுது அவங்க சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நிஜமாக நிகழும். கிரியாபல ஆශ්‍රயத்துவம்னா என்னென்னா, ரிசல்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கோயில் எழுப்பப்படும் அப்படிங்கிறது, அந்த இடத்துல கோயில் வரும் அம்பாளுக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்கிற வாக்குன்னா, அதை ரிசல்ட்டை நோக்கி பாக்கி எல்லா ஆக்ஷன்ஸும் நடைபெற்று அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொடுக்கும். கிரியாபல ஆශ්‍රயத்துவம்னு அதான். கிரியா பல ஆශ්‍රயத்துவம், பலத்தை சார்ந்து ஆக்ஷன் டிசைட் ஆகும். ஆக்ஷனை பேஸ் பண்ணி ரிசல்ட் இல்லை, ரிசல்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க, அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ்லாம் நடைபெறும் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அதை தான் சொல்கிறார் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கவர்களுடைய முன் சொன்னா, அவங்க முன்னாடி இருக்கவங்க கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ, முன்னிலையில் நிற்பவர்களிடம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சத்திய வாக்காக அமையும். அப்படிப்பட்ட பித்தர்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி உடையவர்கள். வேறு எதுவுமே முக்கியமாக நினைக்கல. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்கள பொறுத்த மட்டுக்கும் அம்பிகையை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இல்லை. முன் சொன்னவை யாவும் எல்லாம் பொருளுடையவாக ஆகும். அவங்க என்ன வாயிலேருந்து அவங்களுடைய வார்த்தைகள் வருதோ அது எல்லாம் பொருள் பொதிந்த வார்த்தைகளாக, சத்திய வார்த்தைகளாக ஆகும். அப்படிப்பட்ட பித்தர்கள், அப்படிப்பட்ட பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. இப்படி கூட யாராவது அம்பிகையை பக்தி பண்ணி இந்த மாதிரி தங்களுடைய மதி மயங்கி போய் அறிவு இழந்து போய் ஆனந்த களிப்பில் கண்களில் இருந்த நீர் பெருக, உடம்பு நிலை தடுமாற, அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சத்திய வாக்காகும். அப்படிப்பட்ட பித்தர்கள் ஆவார்கள், அபிராமி பித்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொன்னால், அபிராமி சமயம் நன்றே, ரொம்ப நன்னா இருக்கே இந்த அபிராமி சமயம், இந்த வழிபாட்டு நெறி, அம்பிகையை தெய்வமாக கொண்டு வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டு நெறி, இந்த ஆன்மீக வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப நன்மை தருவதாக இருக்கே. இதனால் உலகத்திற்கு நிறைய நன்மை ஏற்படுமே. இப்படிப்பட்ட பெரியோர்களால் யாரெல்லாம் அம்பிகை இந்த மாதிரி தொடராங்களோ, பகவானையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இந்த உலகத்தில் வாழறதுனால உலகத்துக்கு பல நன்மை ஏற்படும் இல்லையா? அதனால் அபிராமி சமயம் மிக நன்றே, ரொம்ப நன்மை பயக்கிறதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் இதனை சொல்கிறார். நன்றே அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பாட்டில் முக்கியமாக என்ன, அபிராமியை வழிபடக்கூடிய இந்த அடியார்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது, அவங்க உயர்ந்த பக்தி அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவங்க என்ன நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத அபிராமி பட்டர் நமக்கு விளக்கினார். இன்னொரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். விரும்பி தொழுமடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பித்த தும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.